இன்னைக்கு மொத்த வேர்ல்டே பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பர்ட்டிகுலர் மீட்டிங் தான். எந்த ஒரு விஷயம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கடந்த 30 இயர்ஸ் ஆஃப் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ரன் ஆயிருக்கும். 30 வருஷ அமெரிக்க அரசியல் வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துறவே கூடாதுன்னு ஒரு விஷயத்துக்கு எதிரா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாங்க. பட் அது இன்னைக்கு முறியடிக்கப்பட்டு நடந்திருக்குது. அப்படி என்னமா அது நடந்துருச்சு அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்தியா, சைனா, ரஷ்யா 3 நாட்டோட தலைவர்களும் ஒண்ணா சேர்ந்து ஒரே இடத்துல மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணது மட்டும் இல்லாம அமெரிக்காவை நம்ம இதுக்கு மேல பெருசா நம்ப தேவையில்ல. நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம புது அமைப்பு நம்மளுக்குன்னு பிரிக்ஸ் இருக்கு. இதை நோக்கி நம்ம வேலை செய்ய ஆரம்பிப்போங்கிறத உலகமே பார்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நாள் இதை வந்து நம்ம யூடியூபர்ஸ் பேசியிருப்பாங்க, ஜேர்னலிஸ்ட் வந்து எழுதியிருப்பாங்க. இது நோக்கி போகுதுன்னு தான் நம்மளுக்கு தெரியும். பட் இன்னைக்கு 3 நாட்டு தலைவர்களும் லிட்டரலா அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. டியான்ஜின் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சிட்டி. இது வந்து பீஜிங்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் தள்ளி இருக்குது. கிட்ட தான். ஓகேவா? இந்த டியான்ஜின் அப்படிங்கிற சிட்டில இன்னைக்கு SCO அப்படிங்கிற ஒரு சமிட் நடக்குது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன். இந்த மீட்டிங்ல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா ஆஃப்கோர்ஸ் அவங்க தான் ஹோஸ்டே பண்றாங்க. ரஷ்யா உலகத்தோட மிகப்பெரிய நாட்டோட தலைவன் யாரு? ரஷ்யா தான். ரஷ்யா தான் வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் கண்ட்ரி. சைனா யாரு? வேர்ல்டோட ஃபேக்டரி. ஸோ வேர்ல்டோட ஃபேக்டரியில் ரஷ்யா வேர்ல்டோட லார்ஜஸ்ட் கண்ட்ரியோட தலைவர் ப்ளஸ் இந்தியா வேர்ல்டோட மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. உலகத்திலே அதிகமான மக்கள் வாழக்கூடிய நாடு இது இந்தியா. ஸோ இந்தியன் பிரைம் மினிஸ்டர். நம்மளுக்கு அடுத்து இருக்க பாகிஸ்தான், கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த குட்டி குட்டி நாடுகள் மீதி. இதில் முக்கியமான ஆனால் ஃபோக்கஸ் யார் மேலே இருக்குது, எந்த 3 பேர் மேலே வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சைனா, ரஷ்யா, இந்தியா. இந்த 3 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட மிகப்பெரிய தலைவலி. லாஸ்ட் 30 இயர்ஸாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்க அரசியலே எதை பற்றி இருந்துச்சுன்னா, சைனாங்கிற ஒரு டிராகனாக இருக்கட்டும், இந்தியாங்கிற ஒரு எலிஃபண்ட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, அவங்கள எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்படியே ஏஜ் ஆகாமல் அப்படியே இருந்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு வேம்பயராக இருக்கட்டும். இந்த 3 பேர் ஒன்று சேர்க்கவே கூடாது அப்படிங்கிறதுல வந்து என்றைக்குமே அமெரிக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அதில் ரஷ்யாவையும் சைனாவையும் வந்து பிரிக்க முடியல. அவங்க எப்படி பார்த்தாலும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனால் சைனாவையும் இந்தியாவையும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பிரித்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பாகிஸ்தான் அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க, இதை நேபாளை யூஸ் பண்ணுவாங்க, பங்களாதேஷை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது நாட்டை யூஸ் பண்ணி அண்ட் சைனாவையுமே ரொம்பலாம் நம்ப முடியாது. சைனாக்காரங்க வந்து பெர்ஃபெக்டான நாட்கள்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஹிடன் அஜெண்டாலாம் நிறைய இருக்குது. இல்லை டைரெக்டாகவே இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற நிறைய ஸ்டேட் அவங்க நாடுன்னே என்ன சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அவங்க கூட பிரச்சனை இருக்குது. ஒரு டைம் நம்பி அவங்க வந்து நம்மளை நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க. ஒரு போரே நம்மளுக்கு அதனால சைனாவோட நடந்திருக்குது. நம்மளுக்கும் சைனா மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, சைனாவுக்கும் நம்ம மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அமெரிக்கா இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு டிவைட் அண்ட் ரூல் தான் இந்தியாவையும் சைனாவையும் என்றைக்குமே தள்ளி தள்ளி வச்சுட்டு இருந்தாங்க. அன்டில் ட்ரம்ப் பவருக்கு வந்த உடனே ட்ரம்ப் சைனா மேலேயும் டேக்ஸ் போடுறாரு, இந்தியா மேலே டேக்ஸ் போடுறாரு, ரஷ்யா மேலே டேக்ஸ் போடுறாரு. எவன் அமெரிக்காவை எதிர்த்தாலும் அவன் மேலே டேக்ஸ் போடுவேங்கிறாரு. அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் மேலே அதை விட அதிகமாக டேக்ஸ் போடுறாரு. இருக்கிறதுலே சைனா வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட் தானே, அதை விட அதிகமாக நம்ம மேலே டேக்ஸ் அதிகமாக போட்டாரு. ஸோ இவ்வளோ டேக்ஸை ஏற்றி இந்தியா ஒரு வழியாக என்ன யோசிச்சிருச்சுன்னா, இனிமே இந்த ட்ரம்ப்பை நம்பி பிரோஜனமே கிடையாது. அட்லீஸ்ட் இந்த அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அமெரிக்காவை நம்ப முடியாது. நம்ம அடுத்து கொஞ்சம் வருஷம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, சைனாவோட கையை ஷேக் பண்ணுவோம், ஹேண்ட் ஷேக் பண்ணுவோங்கிறதுனால தான் இந்த மீட்டிங்க்கு வந்து இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் போகவே செஞ்சுருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த மீட்டிங்கில் சில முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்வான் வேலியில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவிட் டயத்தில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து பார்டர் பிரச்சனை வந்துச்சு. நம்மளுக்கு என்றைக்குமே பார்டர் பிரச்சனை இருக்குது. அன்றைக்கி பார்டர் பிரச்சனை வந்து கொஞ்சம் அதிகமாக போய் கைகலப்பு ஏற்பட்டு 2 சைடு உயிரிழப்புகள் வரைக்கும் ஏற்பட்டுச்சு. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து பார்டரில் வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டிக்டாக்கை வெளியே அனுப்பிச்சாச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஏகப்பட்ட சைனீஸ் ஆப் அனுப்பிச்சாச்சு. நம்ம வந்து சைனாவுக்கு போகிற டைரக்ட் ஃப்ளைட்டை கோவிடுக்கு அப்புறம் நம்ம ரெஸ்யூமே பண்ணல, முடியாதுடா போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸோ இந்தியா வந்து சமகாண்டு சைனா மேலே. ஓகேவா? அப்போ நம்ம கூட வந்து சப்போர்ட்டாக நின்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக இருந்துச்சு. சைனா வந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போய் நின்றுட்டாங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் டயத்தில் பாகிஸ்தான் வந்து அவ்வளோ பெரிய நாடுலாம் இல்லை நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு. அதுக்கு மேஜர் இன்புட்ஸை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அவங்களோட சேட்டலைட்ஸை யூஸ் பண்ணி இன்புட்டெல்லாம் வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து ஓரளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அவங்க எதையோ பண்ண முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து சைனா தான். அவங்களோட இன்புட் நிறைய இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்தியாவும் சைனாவும் அப்படியே ஆப்போசிட். ஒன்றும் ரொம்ப நாள்லாம் இல்லை, மே மாதம் சொல்கிறேன். இந்தியா இங்கேனா சைனா அப்படியே நேர் எதிர். அவ்வளோ ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம பின்னாடி அமெரிக்கா நினைச்சு. ஆனால் இந்த ஜியோ பொலிட்டிக்ஸில், இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸில் எப்போ எது நடக்கும்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது.